ஓகே செல்வகுமார் சார், இந்த வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கியதில் இருந்தே ஒரு வார காலம்தான் இடைவெளியே இருந்திருக்கிறது. முதலில் ஒரு 2-3 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்மழை தொடங்கிய போதே, அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவோம் போதே தென்மேற்கு பருவமழை காலம் நிறைவடையும் போதும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் 2-3 உருவாகின. அதே போல் இந்த நவம்பர் மாத இறுதிக்குள்ளே நீங்கள் கூறுவது போல 3 காற்றழுத்த தாழ்வுகள் இப்பொழுது ஒன்று இருக்கிறது, இன்னும் 2 உருவாகும். அப்படி இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே கடுமையான மழைப்பொழிவு இருக்கதா சொல்லிட்டீங்க. இது போன்ற மழைப்பொழிவு டிசம்பர் மாதத்தில் தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அதிகமாக இருக்கும் வழக்கமாக. ஆனால் இந்த முறை தொடக்கத்திலிருந்தே தொடர்ச்சியாக இப்படி இருப்பதற்கான அந்த காரணம், வானிலை மாற்றத்திற்கான காரணம் என்ன சார்? ஏற்கனவே 15 நாள் இடைவெளி கொடுத்து விட்டது. அதாவது மோன்டா புயல் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பயணித்து இடைவெளி கொடுத்தது. இருந்தாலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை பொழிவு பொழிந்து கொண்டிருந்தது. சராசரிக்கு அதிகமா இருந்த மழை சராசரிக்கு குறைந்து போனது. இப்போ இன்றைக்கு கூட சராசரிக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இப்ப இந்த மழையெல்லாம் பெய்துன்னா சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியா போயிடும். இவையெல்லாம் உருவாவதற்கு மிகுதிக்கு மிகுதியா போயிடும். இப்ப இன்றைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் பெய்யறதும் 23 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. ஒரு 3 சென்டிமீட்டர் தான் குறைவா இருக்கு. 24 28 24 நினைக்கிறேன். 6-9% குறைவா பெஞ்சிருக்கு இன்னைக்கு தேதியில. ஆகவே இது என்ன ஆகும்னா வரக்கூடிய நாட்கள்ல பிளஸ்ஸா மாறி நல்லா டாப்புக்கு போயிடும், சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியா போயிடும். இந்த மாதிரி நிகழ்வு உருவாவதற்கு காரணம் கடல் வெப்பமடைந்ததுதான் காரணம், கடல் நீரோட்டங்கள் வலுவடைந்ததுதான் காரணம். ஒட்டுமொத்தமா இப்போ நம்முடைய கடற்பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா 30 டிகிரி. இப்ப கடலுக்குள்ள போனீங்கன்னா அந்த ஜில் தன்மை அங்க இருக்காது. கதன்னு ஒரே அனல் காற்றா புழுக்கமா வேர்வையை கொடுக்கும். இப்ப மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போறவங்களை கேட்டீங்கன்னா கடலுக்குள்ள கடல் தண்ணி தான் இருக்கு, ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. தரையை விட கடல் ரொம்ப வெப்பமானதாக இருக்கு. அதனாலதான் புயல் குறைந்த அழுத்த பகுதியெல்லாம் மிக விரைவில் தீவிரமடையுது. இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டை தாண்டி வடக்க போறது கிடையாது, எல்லாம் இலங்கை ஒட்டித்தான் வரும். அடுத்தது டிசம்பர்லயும் முதல் வாரத்துல ஒரு நிகழ்வு இருக்கு, அதுவும் இலங்கை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களோ அல்லது அதை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்க போகிறது. டிசம்பர்லயும் 3 நாள் இருக்கு, ஜனவரிலையும் இருக்கு இந்த வருஷம் நிகழ்வு. எல்லாம் கடல் சாதகமா அமைஞ்சிருச்சு. வெப்பமடைந்ததுதான் காரணம். கடல் குளிர்ச்சி இருக்கும் பொழுது கடலுக்குள் இவ்வளவு வெப்பநிலை இருப்பதற்கு அது என்ன காரணம் சார்? அது வழக்கமா அப்படிதான் இருக்குமா அல்லது இந்த முறை மட்டும் சற்று மாறுதலா இருக்குதா? என்ன கடந்த 2-3 நாட்களாவே இங்க வந்து கடுமையான குளிர் தான் இருக்க தவிர குளிர் மற்றும் வெயில் இல்லாத ஒரு சூழ்நிலை. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாட்களுமே அப்படிதான் வட மாவட்டங்களில் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலும் அது போன்ற ஒரு வானிலை தான் வந்து நிலவுது. இந்த வெயில் இல்லாமல் வெறும் அந்த மேகமூட்டம் மட்டுமே இருக்கிறது. பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லை, லேசான மழைப்பொழிவும் கடும் குளிரும் இருப்பதற்கு என்ன காரணம் சார்? அதாவது கடல் ஏன் வெப்பமா இருக்காங்க? ஏன்னா ஒரு சூரியனோட கதிர் படும் பொழுது பூமி விரைவில் வெப்பமடையும். சரி. ஆனா கடல் மெல்ல வெப்பமடையும். ஆனா பூமி உடனே குளிர்ந்துடும். ஆனா கடல் உடனே குளிராது. இருக்கிற வெப்பத்தை எல்லாம் உள்வாங்கி 30 டிகிரிக்கு உயர்த்தி உள்ள இருக்கிற நீரோட்டம் சமநிலைப்படுத்தும். கொல்கத்தா வரைக்கும் இந்த வெப்பத்தை பரப்பும், நிலநடுக்கோட்டு வரைக்கும் இந்த வெப்பத்தை பரப்பும், கடல் வரைக்கும், இப்படி அந்தமான் வரைக்கும் வெப்பத்தை பரப்பும். இதனால வெப்ப பெட்டகம் பாதுகாப்பு பெட்டகமா இருக்கு கடல். தரை அப்படி இல்லை, இரவானால் குளிர்ந்து போய்விடும். அதனாலதான் அதிகாலையில மழை பெய்யுது. கடல் நீர் ஆவியை வெளியிடும் பொழுது கடல்ல இருந்து கடல் நீராவி தரை தொடும் பொழுது தரை குளிர்ச்சியாக இருக்கும். அதிகாலை நேரத்துல நீராவி வந்து நீரா மாறிடுது, குளிர்ச்சி தன்மை சமமா இருக்கு. ஆனா இப்போ அதிக குளிர் அங்கிருந்து வரக்கூடிய நீராவியை நீராக மாற்றுவதற்கு பதில் அதிகமான குளிர்ச்சி புகுந்து மேகமாகவே மாற்றி விடுகிறது, மழையா மாறுறது இல்ல. அதிக கூடுதல் சதவீதத்துல குளிர் இருக்கு, குளிர் அலை இருக்கு. அதாவது வரக்கூடிய காற்றுல அதிகமான குளிர்ச்சி தன்மை இருக்கு. அந்த காற்று இமயமலையிலிருந்து வருவதும் மியான்மர் பகுதியிலிருந்து, அதாவது வட துருவத்தில் சீனாவிலிருந்து வரக்கூடிய இந்த குளிர்ந்த காற்று கிழக்கு திசை காற்றாக இருந்தால் அதே அளவுக்கு இந்த 2 பகுதியிலிருந்து அதிகமான குளிர் ஒரு பகுதியிலிருந்து தான் இப்ப வருது. ஆனால் 20ஆம் தேதியிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நிறைய நீராவியை கொண்டு வந்து ஏற்ற போகுது. அதனாலதான் இந்த அதிக மழை. இந்த குளிர் எல்லாம் இதே அளவு குளிர் இருந்தாலும் இதற்கு கூடுதலாக நீராவி உள்ள வரப்போகுது. கடல் நீராவியை கொண்டு வந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நீராவியை காற்று அள்ளி கொண்டு வந்து தரையேற்ற போகுது. அப்ப இந்த குளிர்காற்று இருந்தாலும் அது மழையாக மாறும், சரிசமமாக ஆக போகிறது. அதனால நிறைய மழை பொழிவு கொடுக்க போகுது. இப்ப தரையில நீராவியை விட குளிர்ந்த காற்று அதிகமா இருக்கிறதுனால மேகமாக மாறுகிறது, மழையாக மாறாமல் அப்படியே ஐஸ் ஆயிடுது.